ஹோமுஸ் நீரிணையை திறப்பதற்கு ஏனைய நாடுகள் உதவி செய்ய வேண்டும், ஏனைய நாடுகள் தங்களுடைய கப்பல் படையை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றாரா அல்லது கெஞ்சுகின்றாரா என்றதான் இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியாக இருக்குது. இந்த கோரிக்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? உண்மையிலேயே இந்த நாடுகள் தங்களுடைய கப்பல் படையை ஹோமுஸ் நீரிணை நோக்கி அனுப்புவார்களா? இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன, அங்க களத்துல என்ன நடக்குது, இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். ஈரானினுடைய கடற்படையை அழித்து விட்டோம், வான்படையை அழித்து விட்டோம், ஈரானை முடக்கி விட்டோம், நாங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டோம் என்று சொன்னதெல்லாம் யாரு? அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். இப்பதான் போன கிழமை பிரித்தானியாவை பார்த்து சொன்னவர், உங்களுடைய உதவியும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்றுட்டோம் என்று சொல்லி பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மரை பார்த்து கோவமா சொன்னவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். எந்த பிரித்தானியாவை பார்த்து படையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், கூட கப்பலும் வேண்டாம் என்று சொல்லி சொன்னாரோ அதே பிரித்தானியாவை பார்த்து இப்போ உங்களோட கப்பல்களை அனுப்புங்கள் என்று சொல்லி கேட்டிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். பிரித்தானியாவிடம் மட்டுமில்லாமல் பிரான்சிடம் கேட்டிருக்கின்றார், சவுத் கொரியாவிடம் கேட்டிருக்கின்றார், ஜப்பானிடம் கேட்டிருக்கின்றார், மிக மிக முக்கியமாக சைனாவிடம் கேட்டிருக்கிறார். இந்த நாடுகள் எல்லாமே தங்களுடைய கப்பல் படையை அனுப்பி எல்லா கப்பல்களும் ஒன்று சேர்ந்து நாங்கள் எல்லாரும் ஒன்றா போயிட்டு ஹோமுஸ் நீரிணையை விடுவிச்சு அந்த ஹோமுஸ் நீரிணையை நாங்கள் பாதுகாப்போம். அதுக்கு பிறகு கப்பல் போக்குவரத்துகள் எல்லாமே இயல்புக்கு திரும்பும், நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போவோம் வாங்கோன்னு சொல்லி அழைப்பு விடுத்திருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இந்த மாதிரி எல்லா கப்பல்களும் ஒன்றா சேர்ந்து போறதை ஃப்ளோட்டிலா என்று சொல்றது. எனவே அந்த ஃப்ளோட்டிலா முறையில் நாங்கள் எல்லாரும் போவோம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கோரிக்கை வச்சுக்கார். இப்பதானே சொன்னீங்கள், ஈரானினுடைய கடற்படையை 100 வீதம் முடக்கியாச்சு, எத்தனையோ கப்பல்களை அடிச்சு தாட்டுட்டோம், ஈரானினுடைய கடற்படையை கடலுக்குள்ள புதைச்சிட்டோம் என்று சொன்னது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தான். அப்படி சொல்லி போட்டு பிறகு எதுக்கு இவ்வளவு நாடுகளினுடைய உதவி, பிறகு எதுக்கு இவ்வளவு நாடுகளினுடைய கப்பல்கள் தேவைப்படுது? அப்ப அங்க ஏதோ சம்திங் ரோங் இருக்குது. நாங்க ஏற்கனவே காணொளிகளில் சொல்லியிருக்கிறோம், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முதல் நாள் சொல்றதுக்கும் அடுத்த நாள் சொல்றதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. இப்ப சில பேர் கேட்குறீங்க, ஏன் அமெரிக்காவை குறை சொல்ற மாதிரி இருக்குது, அது ஏதோ ஈரானுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கிடக்கு என்று சொல்லி சில பேர் கேட்குறீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. யுத்த களத்தில் என்ன நடக்குது, யாருடைய கை ஓங்கி இருக்குது, யார் போட்ட கணக்கு சரியா இருக்குது, இதுதான் விஷயமே தவிர இவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் என்று சொல்லி எந்த விதமான அவசியமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் இல்லை, அமெரிக்க ஊடகங்கள், பிரித்தானிய ஊடகங்கள், முக்கியமான உலக ஊடகங்கள் எல்லாமே இந்த யுத்தம் மிக தவறான பாதையில போய்கொண்டிருக்குது, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கால்குலேட் பண்றதுக்கு தவறிட்டார், சரியான முறையில் கணிக்க தவறிட்டார் என்று சொல்லி கடுமையான விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்குது. அதை இந்த காணொலியினுடைய பிற்பகுதியில் நான் பாயிண்ட்ஸா சொல்றேன், என்னென்ன விஷயங்களை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிளவிட்டுக்கார் என்று சொல்லி. இப்ப ஏன் இவ்வளவு நாடுகளை கேட்க வேண்டியிருக்குது? இப்ப பாருங்க, பிரித்தானியா இன்னும் ஓகே சொல்லல, பிரித்தானியா மட்டுமில்ல மற்ற நாடுகளுமே இன்னுமே ஓகே சொல்லல. பிரான்ஸ் தன்னுடைய கப்பல்களை அனுப்புறதுக்கு ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருக்கிறது. எனவே பிரான்ஸ்ல இருந்து அனுப்பப்படுற கப்பல்கள் இப்ப போய்கொண்டிருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கு. சைனா தன்னுடைய கப்பல் அனுப்புமா, ஜப்பான் அனுப்புமா, சவுத் கொரியா அனுப்புமா, மிக முக்கியமாக பிரித்தானியா அனுப்புமா? இல்ல. இந்த நாடுகள் எல்லாமே சொல்லிக் கொண்டிருக்குது, இது தேவையில்லாத வேலை, டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு தேவையில்லாத யுத்தம், சும்மா தேர எழுத்து தெருவில் வருன்னு சொல்லுவது தானே, அப்படிப்பட்ட ஒரு யுத்தம் தான் இந்த யுத்தம் என்றதை இந்த நாடுகள் ஏற்கனவே சொல்லியாச்சு. எனவே அப்படி சொன்ன நாடுகள் தங்களுடைய கப்பல் படையை அனுப்புமா என்றது இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்ட இந்த நாடுகள் எதுவுமே எந்த ஒரு பதிலையும் சொல்லல. எனவே பொறுத்திருந்து பார்க்கணும் அவர்களுடைய பதில் எப்படி இருக்க போகுது என்று சொல்லி. அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னும் ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருக்கார். நாங்கள் என்னதான் ஈரானினுடைய கடற்படையை முற்றுமுழுதாக அழித்தாலுமே கூட அவர்கள் எப்படியோ நீர் வழியாக புகுந்து தங்களுடைய கடல் ட்ரோன்களை அனுப்புகிறார்கள், அதை தடுக்க முடியல. கடல்ல கன்னிவடிகளை புதைக்கிறார்கள், அதை தடுக்க முடியல. குறுந்தூர ஏவுகணைகளால தாக்குகிறார்கள், அதையும் தடுக்க முடியல என்றதையும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இருந்தாலும் எங்களுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து நடக்கும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் விளங்குது. இந்த யுத்தம் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது? ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய அணுகுண்டுகளையும் அணு சக்தியையும் அழிக்க போறோம் என்று சொல்லி இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு சொல்லப்பட்டது ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரப்போறோம் என்று சொல்லி. இப்ப கடைசி எங்க நிக்குது? இந்த ஹோமுஸ் நீரிணையை எப்படியாவது திறந்தா போதும், அதை மட்டும் திறந்துட்டா போதும், ஈரான் அணுகுண்டு வச்சாலும் சரிதான், ஆட்சியில் அதே அரசாங்கம் இருந்தாலும் சரிதான், அதை பற்றி எங்களுக்கு we don't care, எங்களுக்கு இந்த ஹோமுஸ் நீரிணை திறந்தா மட்டும் போதும் என்ற கட்டத்தில் நிற்குது. எங்கேயோ ஆரம்பிச்சு எதுக்காக
மெதுவாகவோ ஆரம்பித்து கடைசியாக வந்து எங்கேயோ வந்து நிற்கிது. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்ன்றதை அமெரிக்காவினுடைய மிக பிரபலமான ஒரு ஊடகம் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அவர்கள் வந்து ஒரு பெரிய கட்டுரை ஒன்றை போட்டுக்கின்றார்கள். பல ரகசியங்களை வந்து அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய அந்த ஆய்வு கட்டுரையிலிருந்து ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது பிரச்சனை, முதல் கோணல் முற்றும் கோணல் என்று சொல்றது தானே. முதலாவது பிரச்சனை வந்து மிஸ்கல்குலேஷன். அதாவது இந்த யுத்தத்துக்கு போகாக்கு முதல் ஈரானை பற்றியும் ஈரானுடைய ஆற்றலை பற்றியும் இந்த யுத்தம் எவ்வளவு காலம் நீடிக்கும், என்ன செய்ய போறோம் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சரியான முறையில் வந்து கல்குலேஷன் போடல. ஏன்னு சொன்னா ஈரான் மீதான இந்த படையெடுப்பை வந்து திட்டமிடுறதுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு குழு ஒன்று அமைச்சவராம். ஒரு குழு ஒன்று அமைச்சு எப்படி நாங்கள் சண்டையை தொடங்கலாம், எப்படி செய்யலாம் என்று சொல்லி ஆய்வு செய்து சொல்லுங்க சொல்லி ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்கிறார். அந்த குழுவில் இருந்தாக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா துணை ஜனாதிபதி ஜேடி வேன்ஸ், மார்க்கோ ரூபியோ, மற்றது வந்து பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத். இந்த 3 பேர் அடங்கிய குழு. இந்த 3 பேரும் இதுக்கு முதல் ஏதாவது யுத்தங்கள் செய்திருக்கணுமா, ஏதாவது பெரிய பெரிய போர்களில் ஈடுபட்டு அனுபவம் உள்ள ஆக்களா, அல்லது அவர்களுக்கு யுத்தம் சம்பந்தமாக ஏதாவது தெரியுமா? அப்போ டொனால்ட் ட்ரம்ப் அமைச்ச இந்த குழு இருக்குத்தானே, அந்த குழுவில் இருந்தே அந்த மிஸ்கல்குலேஷன் வந்து ஆரம்பிக்குது. அதாவது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து எப்படி எழுதிருக்கு தெரியுமா? டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த திட்டமிடலை வந்து ஒரு கேம்பிளிங் என்று சொல்லி எழுதியிருக்கிறார்கள். இந்த திட்டமிடலை வந்து ஒரு கேம்பிளிங் என்று சொல்லி. எனவே இந்த குழு அமைச்சதுக்கான காரணம் அவர்கள் எது சொன்னாலும் ஓகே சொல்வார்கள், ட்ரம்ப் எடுக்கிற எல்லா முடிவுக்கும் கட்டுப்படுவார்கள் என்று சொல்லி. இப்ப வேற ஆக்களை கொண்டு வந்து போட்டா, ராணுவ நிபுணர்களை இந்த மாதிரி ஆனாக்களை போட்டா அவர்கள் சொல்வார்கள், இல்ல நீங்க ஈரானை வந்து தவறாக இடப்பட வேண்டாம், இப்படி பிரச்சனைகள் வரும் என்று சொல்லுவீங்க தானே. அந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்களை கேட்கறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விரும்பலையாம். அதனாலதான் தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய கொஞ்சம் பேரை சேர்த்து ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்கிறார். இதுல இருந்தால் எல்லா தவறுகளும் ஆரம்பிக்குது. நல்லா யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னா, ஒரு நாட்டை விடுங்கள, நாடு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ முகாம், ஒரு ஆர்மி கேம்ப் ஒன்று அடிக்கிறேன்னு சொன்னால் அது என்ன சாதாரண விஷயமா? அந்த கேம்ப் அடிக்காக்கு முதல் எத்தனையோ தகவல்கள் திரட்டப்படும், எத்தனையோ வேவு தகவல்கள் எல்லாம் திரட்டி பல மாத கணக்கில் பல வருட கணக்கில் திட்டமிட்டு ஒவ்வொரு இன்ச்சா வந்து ஒவ்வொரு அங்குலமாக தகவல்கள் சேகரிக்கப்பட்டு அந்த இராணுவ முகாமினுடைய கெப்பாசிட்டி என்ன, பரப்பளவு என்ன, அங்கே எவ்வளோ இராணுவம் இருக்குது, ஆயுத வளம் என்ன, ஆயுத களஞ்சியங்கள் இருக்கா, அதுக்கான விநியோக பாதைகள் என்ன, என்னென்ன வழியில வந்து அந்த ராணுவத்துக்கு விநியோகம் கிடைக்கும், எந்த பக்கத்தால எந்த டிரெக்ஷன்ல இருந்து அந்த எதிரி நாட்டு ராணுவம் கடுமையாக தாக்குவார்கள், என்னென்ன இழப்புகள் ஏற்படும், அப்படி இழப்புகள் ஏற்பட்டு அதை எப்படி சமாளிக்கிறது என்று சொல்லி 1000 விஷயங்கள் எல்லாத்தையும் சேகரித்து அது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டு பெரிய மெப்பெல்லாம் கீறி பயங்கரமா பிளான் பண்ணித்தான் ஒரு கேம்ப் அடிக்கிறது. எனவே அப்படி இருக்கும்போது ஒரு கேம்ப் அடிக்கிறதுக்கு, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ராணுவ முகாமை தாக்குறதுக்கே இவ்வளவு திட்டமிடல் இருக்கும்போது, ஈரான் இந்த பெரிய நாடு இவ்வளவு ஆயுத வளங்கள், இவ்வளவு அணுகுண்டே வச்சிருக்கிறதா சொல்றீங்க. இவ்வளவு வளங்களை கொண்ட ஒரு நாட்டை தாக்குறதுக்கு குறைஞ்சது ஒரு வருஷமாவது திட்டமிடக்கூடாதா? ஒரு வருஷமாவது அப்படியும் திட்டமிடல. அப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவசரமாக அவருக்கு ஒரு வெற்றி தேவைப்பட்டது. அவருக்கு அங்க வெனிசுவேலா ஜனாதிபதியை தூக்கின மாதிரி இங்க ஆயத்துல்லா அலி காமேனி அவர்களை தூக்கிட்டா எல்லாம் முடிஞ்சிடும் என்று போடப்பட்ட மிஸ்கல்குலேஷன். அதிலையும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து சுட்டி காட்டியிருக்கு. என்னன்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய ராணுவ தளபதி இருக்கிறது தானே டன் கெயின் வந்து நேரடியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி நாங்கள் ஈரானை தாக்கினோம் என்று சொன்னால் அவர்கள் ஹோர்முஸ் நீரிணையை மூடுவார்கள், அப்படி மூடுகின்ற பட்சத்தில் நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் என்று சொல்லி அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னாராம், அதை பற்றி எல்லாம் ஒன்றும் யோசிக்காங்க, நாங்கள் ஆயத்துல்லா அலி காமினியை மட்டும் தூக்கிட்டோம் என்று சொன்னா அதுக்கு பிறகு ஹோர்முஸ் நீரிணையை மூடுற ஆக்களே இருக்காது, ஈரானே வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆயிடும், அப்படியே ஈரானை வந்து முடங்கிடும், அதுக்கு பிறகு ஒன்றுமே நடக்கான்னு சொல்லியிருக்கார். அதனால தான் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து சொல்லியிருக்குது, இது ஒரு கேம்பிளிங் என்று சொல்லி, இந்த திட்டமிடலை வந்து ஒரு கேம்பிளிங் என்று சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க மக்களுக்கு இந்த யுத்தத்தில் எந்த விதமான ஈடுபாடும் இல்லை, விருப்பமே இல்லை, இது ஒரு தேவையில்லாத யுத்தம், இது வந்து இன்னும் ஒரு ஈராக்காக மாறும், இன்னும் ஒரு ஆப்கானிஸ்தானாக மாறும். நாங்கள் ஏற்கனவே ஈராக்லையும் ஆப்கானிஸ்தான்லையும் தேவையில்லாத வேலை பார்த்து எவ்வளவோ காசை இழந்து சொத்தை இழந்து எத்தனையோ ராணுவ வீரர்கள், அமெரிக்க ராணுவ வீரர்களுடைய உயிர்களை இழந்து தேவையில்லாத வேலை பார்த்து வச்சுக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஈரான்ல போயிட்டு தாக்குறது இன்னும் ஒரு தேவையில்லாத வேலை என்று சொல்லி அமெரிக்க மக்கள் நினைக்கிறார்களாம். அது மட்டும் இல்லாமல் இதுல இன்னும் ஒரு பாயிண்ட்ஸ் போடப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய கூட்டாளி நாடுகள் இருக்கு தானே, கல்ஃப் கண்ட்ரீஸ், இப்ப கட்டாரா இருக்கலாம், குவைத்தா இருக்கலாம், சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இந்த நாடுகளுக்கு தானே அமெரிக்காவினுடைய கூட்டாளி நாடுகள் எல்லாமே வந்து தனிப்பட்ட முறையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மேல கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஏனென்றா அந்தந்த நாடுகள் தங்கட பாடல பேசாமல் இருந்தது.
ஒவ்வொரு நாடும் அது நல்லா வளர்ச்சி அடைந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் துபாயெல்லாம் பார்க்கல அதுன்னு இங்கே பிரித்தானியாவில் இல்லாத எத்தனையோ வசதிகளே துபாயில் இருக்குது. இந்த மாதிரி பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போன நாடுகள் திடீரென்று வந்து குண்டுகளும் ட்ரோன்களும் மிசைல்ஸும் வந்து விழுந்து கட்டிடங்கள் உடைகிறதும் எட்டிகிறதும் உயிரிழப்புகளும் விரைகளும் இப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆகும். எனவே இத்தனைக்கும் காரணம் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்து இந்த தேவையில்லாத வேலைன்றதுல இந்த நாடுகள் வந்து மிகவும் கோபமாக இருக்கிறார்களாம். ஆனால் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தனிப்பட்ட முறையில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், நான் சொல்லல அமெரிக்காவினுடைய பிரபலமான ஊடகம் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வந்து சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே இந்த யுத்த களத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்றதை கணிக்கவே முடியாமல் இருக்குது. எந்த திசை நோக்கி போகும், எவ்வளவு காலம் இந்த யுத்தம் நடக்கும், எவ்வளவு இழப்புகள் ஏற்படும் என்றதை கணிக்கவே முடியாமல் இருக்குது. இது அமெரிக்க மக்களுக்கு ஆழ்ந்த கவலையை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லி இதில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.